திடீர்னு ஒரு நாள் நீங்க ஒரு புழுவா மாறிட்டா எப்படி இருக்கும்? தானா கையில் எடுத்து சாப்பிட முடியாது, ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது, குளிக்க முடியாது, டாய்லெட் கூட போக முடியாது. ஏன் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்க செல்போனை நம்ம மட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு இடத்துக்கு போறதுக்கு, ஏன் ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு, இன்னும் அசைறதுக்கு கூட அடுத்தவங்களோட ஹெல்ப் தேவைப்படும். இப்படி வேகமா ஓடிட்டு இருக்க உலகத்துல நீங்க மட்டும் புழுவா இருந்தா அந்த உலகத்தை ஃபேஸ் பண்றதுக்கு உங்க மனம் எவ்வளோ பாடுபடும். இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஓடி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சா ரொம்பவே கஷ்டமான விஷயங்க. 1871 அக்டோபர் 12ஆம் தேதி பிரிட்டனோட கயானால ஒரு பெண்மணிக்கு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த காலகட்டத்துல ஆண் குழந்தை பிறந்தாலே இரட்டிப்பு மகிழ்ச்சி தான். ஆனா அந்த பெண்மணியும் அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் உறைஞ்சு போயிருக்காங்க. அந்த குழந்தைய வெளியில எடுத்த செவிலியர் கூட ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா டெட்ரா அமிலியா சிண்ட்ரோம் அப்படின்னு அழைக்கப்படுற 2 கைகள் 2 கால்களுமே இல்லாம அந்த குழந்தை பிறந்திருக்கு. அறிவியல் வளர்ச்சி அதிகமா இல்லாத அந்த காலகட்டத்துல பிரிட்டன்ல இருக்க இந்திய தொழிலாளி அவங்களால இந்த குழந்தைய வளர்க்க முடியுமா தவிச்சு போயிடுறாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு மன தைரியத்துல வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. மேல் உலகத்தை பார்க்க முடிஞ்ச மற்றவங்க எல்லாரும் வாழ்க்கைய மேலோட்டமா வாழ்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல கீழே மட்டுமே பார்க்க முடிஞ்ச அந்த குழந்தை வாழ்க்கைய ஆழமாகவும் வேற ஒரு கோணத்திலையும் பார்க்க ஆரம்பிச்சது. அடுத்தவங்க துணை இல்லாம தான் வேலையை தானே செஞ்சுக்க முடியுமான்னு தேட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி தேடிட்டு இருந்த குழந்தை தான் பின்னால வளர்ந்து பிரின்ஸ் ராண்டியன் சொல்லப்படுற உலக புகழ்பெற்ற கலைஞராக இருக்கு. ஆமாங்க, தி ஸ்னேக் மேன், தி கேட்டர்பில்லர் மேன், தி லிவிங் டார்சோ, அதாவது வாழும் மனித பிண்டம் அப்படின்லாம் அழைக்கப்பட்ட தி கிரேட் பிரின்ஸ் ராண்டியன் தான். 2 கை 2 கால் இல்லாம வளர்ந்த பிரின்ஸ் ராண்டியன் சின்ன சின்ன வேலைகளை செய்ய கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு. 1889 அவரோட 18ஆம் வயதுல பி.டி. பர்னம்ங்கிற ஒரு ஃபேமஸான சர்க்கஸ்க்கு போறாரு. அந்த சர்க்கஸோட பிரசிடென்ட் அவரை யூஎஸ்க்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க உதடுகளை மட்டுமே வச்சு பெயிண்ட் பண்றது, எழுதுறது, அந்த மாதிரி தன் திறமைகளை காமிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நாளுக்கு நாள் அவர் திறமையை மெருகேற்றிட்டே போய் ரேசர் வச்சு ஷேவ் பண்ணிக்கிறது, தாடியை மட்டும் இல்லைங்க தலையுமே, அதே மாதிரி சிகரெட்டை ரோல் பண்ணி லைட் பண்றது, இன்னும் கார்பெண்டர் ஒர்க் பண்றதுன்னு பல விதமா தன் திறமைகளை வளர்த்துக்கிட்டார். இதுல என்னன்னா அவரோட ஸ்டேஜ் ஷோக்கு தேவைப்பட்ட எல்லா மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை அவரே ரெடி பண்ணியிருக்காரு. அவரே அதை எல்லாத்தையும் ஒரு உட்டன் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காரு. அந்த உட்டன் பாக்ஸ் செஞ்சதும் அவர் தான், அதை பெயிண்ட் அடிச்சதும் அவர் தான். தனக்கு தானே ஒரு வீடை கட்டிக்க போறதாகவும் சொல்லிட்டு இருக்காரு. உடம்புல எல்லா விதமான அங்கங்களும் ஒழுங்கா வேலை செய்யறவங்களே சாப்பிட்ட தட்டை கழுவுறதுக்கு சோம்பேறி பட்டுட்டு யோசிக்கிறோம். ஆனா 2 கை 2 கால் இல்லாம, அதுவும் 1800களில் 100 வருஷம் முன்னாடி அந்த மனுஷன் எல்லா வேலையும் எப்படி செஞ்சிருக்காருன்னு ஆச்சரியமா இருக்கு. நமக்கெல்லாம் சிகரெட்டை அழகா தூக்கி பிடிச்சி சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்தை தெரியும். ஆனா 1932ஆம் ஆண்டு வந்த ஃப்ரீக்ஸுங்கிற மூவில 2 கை 2 கால் இல்லாத அந்த பிரின்ஸ் ஆண்டியன் சிகரெட்டை ரோல் பண்ணி பத்த வச்சு ஒரே ஒரு காட்சியில நடிச்சாரு. அது உலக புகழ்பெற்ற காட்சியா மாறிடுச்சு. உலகமே ஆச்சரியமா பார்த்துச்சு. அவரோட உண்மையான பேர் யாருக்கும் தெரியாது. அந்த பிரின்ஸ் ராண்டியன்ங்கிறது அவரோட ஸ்டேஜ் நேம் தான். அவரை ஏன் எல்லாரும் கேட்டர்பில்லர் மேன்னு கூப்பிட்டாங்கன்னா, அவரு ஒரு பீஸாலான ஒரு உள்ளன் ட்ரெஸ், அதாவது தலைவாணி முறை மாதிரி ஒரு கம்பளி ட்ரெஸ்ஸை அணிஞ்சுக்கிட்டாரு. உடம்ப சுற்றி டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அப்போதான் அவரால் பாம்பு மாதிரி வளைஞ்சு போக முடியுங்கிறதுக்காக. அந்த ட்ரெஸ்ஸில் அதிகமாக கருப்பு சிகப்பு கோடுகளே இருந்துச்சான். அது பார்க்கறதுக்கு அவரை ஒரு கம்பளி புழு மாதிரி காமிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பாம்பு மாதிரி இல்லை ஒரு புழு மாதிரி தன்னோட உடம்ப வளைச்சி அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக அவரே யாரோட துணியும் இல்லாம குதிச்சு தன்னோட ஷோவை பண்ணியிருக்காரு. அவரோட பர்சனல் வாழ்க்கையை எப்பயுமே தனிப்பட்ட விதத்துல வச்சிருக்காரு. இருந்தாலுமே அவருக்கு பிரின்சஸ் சாரான்னு ஒரு வைஃப் இருக்கிறதாவும் 4 மகள்களும் ஒரு மகனும் இருக்கிறதாவும் சொல்றாங்க. 45 வருடமா தன்னோட சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருந்திருக்காரு.
தன்னோட தாய்மொழியான ஹிந்தி மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ், ஜெர்மன், பிரெஞ்சு மாதிரி பல மொழிகளை பேசக்கூடிய திறமை இருந்திருக்கு. தன்னோட வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் ஸ்டேஜில் ஷோ பண்ணிட்டு தன்னோட 65 வயதில் மாரடைப்பால் காலமானார். இவர் மட்டும் இல்லைங்க, வயோலட்டா அப்படிங்கிற பெண்மணி ட்ரங்க் உமன் அழைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க 1905 1940 ஆண்டுகளில் ஜெர்மனி சைட் ஷோ பெர்ஃபார்மராக இருந்தாங்க. அவங்களுமே 2 கைகளும் 2 கால்களும் இல்லாதவங்க. அவங்கள ஜெர்மனியோட ஸ்ட்ராங் உமன் அந்த காலத்தில் அழைச்சாங்க. இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நிக் வைச்சிச் ஒரு ஆஸ்திரேலியன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஸ்விம்மர், ஜோன் ஓரியாடன் ஐரிஷ் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட், ஹிரோட்டடா உடோட்டகே ஒரு ஜாப்பனீஸ் ரைட்டர். இவங்க எல்லாருமே அவங்களோட துறைகளில் சாதனையாளர்களாக இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட தன்னால் முடியாதுன்னு சோர்ந்து போய் டிப்ரெஷனுக்கு போயிட்டுருக்க பல பேருக்கு மத்தியில் இவங்களோட வாழ்க்கையெல்லாம் முடியாதுன்னு எதுவுமே இல்லை, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனதே மகத்தான சிற்பின்னு நமக்கு உணர்த்துது. நம்மளும் வாழ்க்கையோட்டத்துக்கு கை கால்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, மனதில் அந்த உறுதி இருந்தால் போதும்னு பிரின்ஸ் ராண்டி என்பதையும் வாழ தோணும். நன்றி.